குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகில் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க இல்லை கமெண்ட்ஸ்லேயும் சரி கால்லையும் சரி. நமக்கு இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷனில் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் டிசிடிஓன்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டில் 336 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஷார்ட் ஃபால் வேகன்சியும் சேர்த்து. ஓகேங்களா, இதில் என்னென்னா எல்லாருக்கும் இருக்க டவுட் வந்து இதுக்கு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு, இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் இந்த மாதிரி இருக்க பேக்ரவுண்ட் வந்து எலிஜிபிளான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா, ஏன்னா ஒன்லி பிகாம் முடிச்சவங்க அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க அதில். அதனால நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா. ஓகேங்களா, ஓப்பனாக சொல்லணும்னா இது வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எம்பிபிஎஸ் முடிச்சவங்க, இந்த மாதிரி மற்ற டிகிரிஸ். ஓகே, எல்லா டிகிரியும் இல்லை, சில டிகிரிஸ் வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா, அதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். ஓகேங்களா, இதில் வந்து நமக்கு எப்போனா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு 2022 நோட்டிஃபிகேஷனில் டிசிடிஓ கால் ஃபார் பண்ணல. அதனால நம்ம அந்த கன்ஃபியூஷன் இல்லை. ஓகேங்களா, நமக்கு இதுக்கு முன்னாடி 2018 19 நோட்டிஃபிகேஷனில் வந்து நமக்கு விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா, அது எடுத்து பார்த்தா நமக்கு கிடைச்சிருக்குங்களா. இப்போ அங்கே என்னன்னா இங்கே பாருங்கள், இது 1 செகண்ட், இது 2018 நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, இது இது அது ரிலேட்டடான ஜிஓ. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆர்டர். இதுதான் வந்து எத்தனை வேகன்சின்னு சொல்லிட்டு டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸரில் அத்தனை வேகன்சி இருந்திருக்கு. ஓகேங்களா, அதை பற்றி எல்லாம் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து எது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 2ல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் 336 வேகன்சின்னு சொல்லிட்டு 9 பேஜ் நம்பர் 9. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 9ல் வந்து நமக்கு அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 9 பேஜ் நம்பர் 9 பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், செகண்ட், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட் கோடு வந்து 1013. ஓகேங்களா, மஸ்ட் possess த டிகிரி ஆஃப் பிஏ, பிஎஸ்சி ஆர் பிகாம். ஓகேங்களா, இங்கே தான் வந்து எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகுது. அதே கீழே வந்து இங்கே கொடுக்கல பாருங்க. கீழே இப்போ அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பார்த்தோம்னா எ டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அப்போ இதுலனா எனி டிகிரி. ஓகேங்களா, தமிழ் இங்கிலீஷ் படித்தவங்க, சயின்ஸ் படித்தவங்க எல்லாருமே எனி டிகிரின்றது வந்துடும். பட் வந்து அங்கே நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஸ்ட் பொசஸ் த டிகிரி ஆஃப் பிஏ, பிஎஸ்சி ஆர் பிகாம். அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்சஸ் ஷால் பி கிவன் டு த கேண்டிடேட்ஸ் ஆஸ் ஃபாலோ. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹோல்ட் த டிகிரி போத் இந்த காமர்ஸ் அண்ட் லா ரெண்டுத்துலேயும் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இது வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு கணக்கே எடுத்துக்காதீங்க. எந்த இடத்துல அது கணக்கு வைக்கணும்னா, இப்போ சப்போஸ் வந்து இப்போ இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ, பி. ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரே மார்க்கு, ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, 2 பேருக்குமே பிஎஸ்டியும் அது போல் எல்லாமே சேமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் அந்த 2 பேரில் யார் இந்த மாதிரி அதில் இப்போ சப்போஸ் அவங்கள டிகிரி வச்சு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னா அந்த இடத்துல தான் இங்கே முடிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பி வந்து இந்த கேண்டிடேட் டிகிரி ஹோல்டர் இந்த காமர்ஸ் அண்ட் லா இது ரெண்டுத்துலேயும் முடிச்சிருக்கு, அந்த டிகிரி முடிச்சிருந்தாருன்னா இப்போ இந்த ஏக்கு தர மாட்டாங்க, இந்த பிக்கு அந்த வேலை கிடைக்கும். ஓகே, அவருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இடத்துல தான் இந்த ப்ரிஃபரன்ஸை வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதை தவிர்த்துட்டு மார்க் எடுத்திருக்கிறது வந்து யார் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த இதை பார்த்துக்கோங்க. இந்த டிகிரி ப்ளே ஆகிறது வந்து 2 பேரும் ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த இடத்துல ப்ளே ஆகும். அந்த டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இந்த ரீசன் வந்து இந்த கன்ஃபியூஷனுக்கு வந்து இதுதான். இங்கே மற்ற எல்லாத்துக்கும் வந்து டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லிட்டாங்க. அதனால நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இங்கே வந்து மஸ்ட் பொசஸ் த டிகிரி ஆஃப் பிஏ, பிஎஸ்சி ஆர் பிகாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம குரூப் 2 2018 நோட்டிஃபிகேஷன்லேயே அப்படியே தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, நீங்கள் குரூப் 2000 நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்காது. டிசிடிஓ பற்றி நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க நோட்டிஃபிகேஷனில். ஏன்னா அது பின்னாடி வந்து 2வது ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா, இப்போ எப்படி நமக்கு ப்ரிலிம்ஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் நிறைய போஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து இதுக்கும் வந்து ஆட் பண்ணாங்க பின்னாடி. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து 10/8/2018 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஓகேங்களா, அன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் இது இருக்காது. அதுக்கப்புறம் வந்ததில் தான் வந்து இந்த ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு அடண்டம் விட்டு. இந்த அடண்டம் காப்பி தான் இது. ஓகேங்களா, இந்த அடண்டம் என்னைக்கு வந்திருக்கு பாருங்க, 10/10/2018. ஓகேங்களா, 2 மாதம் கழிச்சு வந்திருக்கு. இங்கே அந்த நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் 10/8. சரி, ஓகே, 9
ஓகே. இல்ல அது அப்ளிகேஷன். இது வந்து டேட் இங்க பாருங்க. 10/8/2018. அங்க வந்து அடெண்டம் வந்து 10/10. அப்ப 2 மாசம் கழிச்சு அந்த அடெண்டம் வந்து போட்டு, அதுல தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிசிடிஓவோட இதுலயுமே. இங்கேயுமே என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. எ டிகிரி ஆஃப் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் ஆர் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்டு பை த யுஜிசி ஆர் பிஓஎல் ஆஃப் அண்ணாமலை. ஓகே. இது எல்லாமே அங்கேயே ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது 2த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? 2018க்கான டிசிடிஓ இருக்க நோட் இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும், இங்க 2019ல இருக்க டிசிடிஓவோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் இதில் தெளிவாக சொல்லியிருக்கு. நமக்கு லாஸ்ட் டைம்லேயே வந்து அந்த மாதிரி டவுட் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அப்போவுமே வந்து இது சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஒரு இது சொல்லியிருந்தோம். ஜிஓ ஒன்று இது போட்டிருந்தாங்க. அந்த ஜிஓவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க பாருங்க. என்னன்னா இங்க இங்க பாருங்க. இந்த டிகிரிஸ் லைக் பிஎல், பிஇ, எம்பிபிஎஸ் இது எல்லாமே வந்து பிஎஸ்சி அக்ரி ஆர் ஈக்குவலன்ட் டு த பேச்சுலர் டிகிரி சச் எஸ் பிஏ, பிஎஸ்சி எக்ஸெட்ரா ஃபார் த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடந்தாங்க பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து இது எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? பிஎல்லும் சரி, பிஇயும் சரி, எம்பிபிஎஸும் சரி. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல நமக்கு டிசிடிஓ வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம். அண்ட் இன்னொரு நமக்கு ப்ரூஃப் வந்து என்னென்னா, லாஸ்ட் டைம் நம்ம 2019ல் டிசிடிஓவாக இப்போ இருக்காங்க. ஓகேங்களா? முத்துக்குமார் சார்வில் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்கல்ல, பேப்பர் எவாலுவேஷனில் உங்களுக்கு நமக்கு ஃபீட்பேக் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே. நம்ம லாஸ்ட் இதுலேயுமே அவர்கிட்டையும் நம்ம கேட்டிருந்தோம், அவங்க சர்க்கிளையும் நம்ம கேட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் டைம் 2019 இந்த 2018-19 நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த டைமில் போன எல்லாருமே வந்து ஓகேங்களா, அரௌண்ட் வந்து 70 ஒரு 75 மெம்பர்ஸ் சொன்னார். அதில் வந்து 3 பேரோ 4 பேர் தான் வந்து அந்த பிகாம் அந்த மாதிரி இதுலேருந்து வந்தவங்களா. மிச்சம் எல்லாருமே வந்து இதில் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கேண்டிடேட்ஸ் தான். ஓகேங்களா? அதனால் நமக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் போய் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களோட ப்ரூஃபும் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இந்த டிசிடிஓவுக்கு, டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு, இந்த பிஇ படித்தவங்க மற்ற எல்லாருமே தான் எலிஜிபிள். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த இதில், இந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்க பாருங்க. பிஎல், பிஇ, எம்பிபிஎஸ், பிஎஸ்சி அக்ரி இவங்க எல்லாருமே வந்து அதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஒன்றும் இது பற்றி இன்னும் தெரியல. இந்த பிஏ இங்கிலீஷ் முடித்தவங்க அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் தான். டிசிடிஓ எலிஜிபிள். லாஸ்ட்டு போன 2018-19 டிசிடிஓ கால் ஃபார் வந்தப்போ அதில் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து தான் நிறைய பேர் இப்போ அந்த போஸ்டிங் எடுத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. நீங்கள் அது ஒன்றும் ரொம்ப ஒன்றும் அதுக்காக ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஓகேங்களா? அதுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் தான். நான் உங்களுக்கு வேற ஒரு அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு நான் இதுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக எத்தனை போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ன்ற மாதிரி நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சாலும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.